டாப் 20 தொகுதி வேட்பாளரை இறுதி செய்த பாஜக. முதல்வர் சொந்த தொகுதியில் வீழ்த்த களமிறங்கும் நட்சத்திர வேட்பாளர். வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தொகுதிகளை குறிவைத்து வேட்பாளர்கள் தேர்தல் பணியை தீவிரமாக தொடங்கி இருக்கிறார்கள். இதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியாக எந்தெந்த தொகுதிகளில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றதோ அந்த தொகுதிகளை குறிவைத்து வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளது பாஜக. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல சட்டசபை தொகுதிகளில் பாஜக சுமார் 50,000 வாக்குகளுக்கு மேல் வாங்கிய தொகுதிகளை குறிவைத்து அதிமுகவிடம் பெற்று வெற்றி பெற வேண்டும் என பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் சுமார் 35 தொகுதிகளில் இருந்து 40 தொகுதிகள் வரை பாஜகவுக்கு ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியான நிலையில் முதல் 20 தொகுதிகளை பாஜக தேர்வு செய்து தேர்தல் பணியை தொடங்கியிருக்கிறது. இதில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகளை பாஜக குறிவைத்துள்ள நிலையில் இதில் 2 தொகுதிகள் பாஜகவுக்கு அதிமுக நிச்சயம் ஒதுக்கும் என்றும், அதில் கோவை தெற்கு தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக தனித்து சுமார் 53,000 வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த தொகுதியில் தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவான வானதி ஸ்ரீனிவாசன் மீண்டும் போட்டியிட இருக்கிறது. மேலும் கோவையில் உள்ள கவுண்டன்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது சுமார் 1,00,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று இருந்தது. இந்த தொகுதியில் பாஜக போட்டியிடும் என்றும், இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக தலைநகர் சென்னைக்கு பாஜக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சென்னையில் வாங்கிய வாக்குகள்தான். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தீநகர் சட்டசபை தொகுதியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சுமார் 45,000 வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த தொகுதியில் பாஜக சார்பில் மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக விருகம்பாக்கம் தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக 43,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றது. இந்த தொகுதியையும் குறிவைத்து பாஜக வேலை செய்து வருகிறது. அடுத்ததாக மயிலாப்பூர் தொகுதியில் பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சுமார் 50,000 வாக்குகள் பெற்ற வேளச்சேரி சட்டசபை தொகுதியில் பாஜக சார்பில் மிக தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வருகிறது பாஜக. மேலும் சென்னையில் உள்ள 1000 விளக்கு தொகுதியில் பாஜக சார்பில் குஷ்பு போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் பாஜக சுமார் 25,000 வாக்குகள் பெற்றது. இம்முறை அதிமுக கூட்டணி துணையுடன் கொளத்தூர் தொகுதியில் பாஜக களமிறங்கி முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு டஃப் கொடுக்க முடிவு செய்துள்ளது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முதல்வரை வீழ்த்த நட்சத்திர வேட்பாளர் ஒருவரை தயார் செய்து வருகிறது பாஜக. கொளத்தூர் தொகுதியில் அதிமுகவிடம் பெற்று நேரடியாக பாஜக களமிறங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது சென்னை மற்றும் கோவையில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்களை பார்த்தோம். அடுத்து தென் மாவட்டம் மற்ற பகுதிகள் குறித்து பார்க்கலாம்.